ஓம் சாந்தி. முரளி தேதி 15-11-2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தனது நடத்தையை சீர்திருத்திக் கொள்வதற்காக நினைவின் யாத்திரையில் இருக்க வேண்டும். தந்தையின் நினைவுதான் உங்களை சதா சௌபாகியசாலி ஆக்கும். கேள்வி: மனநிலையில் வித்தியாசம் எப்போது ஏற்படும்? யாருடையது நல்ல நிலை என்று சொல்ல முடியும்? பதில்: மனநிலையில் வித்தியாசம் நோய் இருக்கும் போது ஏற்படுகிறது. நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது கூட குஷியான நிலையில் இருந்து குஷி நிறைந்த முகத்தின் மூலம் அனைவருக்கும் தந்தையின் நினைவை கொடுத்து கொண்டிருந்தால் அதுவே நல்ல மனநிலை ஆகும். ஒருவேளை தானே அழுதபடி மனசோர்வில் இருந்தால் பிறரை எப்படி குஷி மிக்கவராக ஆக்குவீர்கள்? என்ன நடந்தாலும் அழக்கூடாது. ஓம் சாந்தி. 2 வார்த்தைகள் பாடப்பட்டிருக்கின்றன: துர்பாகியசாலி மற்றும் சௌபாகியசாலி. சௌபாகியம் சென்றுவிட்டது என்றால் துர்கதி என சொல்லப்படுகிறது. மனைவியின் கணவன் இறந்துவிட்டார் என்றால் அதுவும் துர்பாகியம் என சொல்லப்படுகிறது. தனியானவராக ஆகிவிடுகிறார். நாம் எப்போதும் சௌபாகியசாலி ஆகின்றோம் என நீங்கள் அறிவீர்கள். அங்கே துக்கத்தின் விஷயம் கிடையாது. மரணத்தின் பெயர் இருக்காது. விதவை என்ற பெயர் இருக்காது. விதவைக்கு துக்கம் ஏற்படுகிறது. அழுதபடி இருப்பார். சாது சந்நியாசிகளாக இருக்கலாம். அவர்களுக்கு துக்கமே ஏற்படாது என சொல்ல முடியாது. சிலர் பைத்தியமாகி விடுகின்றனர். நோய்வாய்ப்பட்டவராகவும் ஆகின்றனர். இது நோயாளிகளின் உலகமாகும். சத்யுகம் நோயற்றவர்களின் உலகமாகும். நாம் பாரதத்தை மீண்டும் ஸ்ரீமத் படி நோயற்றதாக ஆக்குகின்றோம் என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த சமயத்தில் மனிதர்களின் நடத்தை மிகவும் கெட்டுள்ளது. இப்போது நடத்தையை சீர்திருத்துவதற்காகவும் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட், அதாவது துறை இருக்கும். பள்ளிகளிலும் கூட மாணவர்களின் பதிவேடு வைக்கப்படுகிறது. அவர்களின் நடத்தை பற்றி தெரிந்துவிடும். ஆகையால்தான் பாபாவும் கூட பதிவேடு, அதாவது ரெஜிஸ்டர் வைக்க செய்தார். ஒவ்வொருவரும் தனது பதிவேட்டை வையுங்கள். நாம் ஏதும் தப்பு செய்வதில்லைதானே என தனது நடத்தையை பார்க்க வேண்டும். முதல் விஷயம், தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவரால் தான் உங்களுடைய நடத்தை முன்னேற்றம் அடைகிறது. அந்த ஒருவரின் நினைவு மூலம் ஆயுளும் கூட அதிகரிக்கிறது. இது ஞான ரத்தினம் ஆகும். நினைவை ரத்தினம் என சொல்லப்படுவதில்லை. நினைவின் மூலம்தான் உங்கள் நடத்தை சீர்திருந்துகிறது. இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை பற்றி உங்களை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. விஷ்ணு மற்றும் பிரம்மா, இதன் மீதுதான் புரிய வைக்க வேண்டும். சங்கரரின் நடத்தை என சொல்ல மாட்டோம். பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் இடையே, இவ்விருவருக்கிடையே என்ன தொடர்பு என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். விஷ்ணுவின் 2 ரூபங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர். அவர்கள்தான் பிறகு 84 பிறவிகள் எடுக்கின்றனர். 84 பிறவிகளில் அவர்களே பூஜைக்குரியவர்களாகவும் மற்றும் அவர்களே பூஜாரிகளாகவும் ஆகின்றனர். பிரஜாபிதா பிரம்மா கண்டிப்பாக இங்கேதான் தேவை. சாதாரண சரீரம் தேவை. பலரும் இதில்தான் குழப்பமடைகின்றனர். பிரம்மாதான் பதீத பாவன தந்தையின் ரதமாவார். தூர தேசத்தில் வசிப்பவர் பிற தேசத்தில் வந்தார் என சொல்லவும் செய்கின்றனர். தூய்மையான உலகை உருவாக்கக்கூடிய பதீத்த பாவன தந்தை தூய்மையற்ற உலகில் வந்தார். பதீத்த உலகில் ஒருவர் கூட தூய்மையானவர் இருக்க முடியாது. 84 பிறவிகள் நாம் எப்படி எடுத்தோம் என இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிலராவது எடுக்கக்கூடும் அல்லவா? முதன் முறையாக யார் வருவார்களோ அவர்களுக்குதான் 84 பிறவி இருக்கும். சத்யுகத்தில் தேவி தேவதைகள் தான் வருவார்கள்.
84 பிறவிகள் எவ்வாறு எடுப்பார்கள் என மனிதர்களுக்கு சிறிதும் சிந்தனை செல்வதில்லை. புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகும். மறுபிறவிகளை அனைவரும் ஒப்புக்கொள்கின்றனர். 84 பிறவிகள் ஏற்பட்டது என்பதை மிகவும் யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். 84 பிறவிகள் அனைவரும் எடுக்க மாட்டார்கள் அல்லவா? ஒன்றாக அனைவருமே வரமாட்டார்கள். ஷரீரமும் விடமாட்டார்கள். உங்களுக்கு உங்களுடைய பிறவிகளை பற்றி தெரியாது. பகவான் தான் வந்து புரிய வைக்கின்றார் என பகவானுடைய மகா வாக்கியமும் உள்ளது. ஆத்மாக்களாகிய நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். இந்த 84 பிறவிகளின் கதையை தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்கின்றார். இதுவும் கூட ஓர் படிப்பே ஆகும். 84 பிறவியின் சக்கரத்தை அறிவது மிகவும் சுலபமாகும். பிற தர்மத்தவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களுக்குள்ளும் அனைவருமே 84 பிறவிகள் எடுக்க மாட்டார்கள். அனைவருக்கும் 84 பிறவிகள் என்றால் அனைவருமே ஒன்றாக வந்து விடுவார்கள். இதுவும் நடக்காது. அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பு மற்றும் நினைவு செய்வதில் உள்ளது. அதிலும் முதன்மையானது நினைவு ஆகும். கடினமான பாடத்தில் மதிப்பெண்கள் அதிகமாக கிடைக்கும். அதன் தாக்கமும் ஏற்படுகிறது. முதல் தரம், நடுத்தரம், கடைசி தரம் என பாடங்களில் முக்கியத்துவம் இருக்கின்றன அல்லவா? இவற்றில் 2 முக்கியமானவை. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் முழுமையாக விகாரமற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். மேலும் வெற்றி மாலையில் உருட்டப்படுவீர்கள். அதாவது இடம் பெறுவீர்கள். இது ஓட்ட பந்தயமாகும். முதலில் நான் எதுவரை தாரணை செய்கின்றேன், எவ்வளவு நினைவு செய்கின்றேன், என்னுடைய நடத்தை எப்படி உள்ளது என தன்னை பார்க்க வேண்டும். எனக்குள்ளேயே அழக்கூடிய பழக்கம் இருந்தது என்றால் மற்றவர்களை எப்படி குஷிமிக்கவராக ஆக்க முடியும்? அழுகின்றனர் என்றால் இழக்கின்றனர் என அர்த்தம். என்ன ஆனாலும் சரி, அழ வேண்டிய அவசியம் இல்லை. நோயுற்றிருக்கும் போதும் கூட குஷியுடன் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என மட்டுமாவது பிறருக்கு சொல்ல முடியும். நோயுற்றிருக்கும் போதுதான் மனநிலையில் வித்தியாசம் தெரியும். வேதனையின் போது சற்றே முனங்கள் ஓசை வெளிப்படலாம். ஆனால் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தை நற்செய்தி கொடுத்தார். அப்படிப்பட்ட செய்தியாளர் ஒரு சிவபாபாவே ஆவார், வேறு யாரும் இல்லை. மற்றவர்கள் சொல்லக்கூடிய அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் ஆகும். இந்த உலகில் உள்ள அனைத்து பொருட்களுமே அழியக்கூடியவை ஆகும். இப்போது உங்களை எந்த சேதமும் ஏற்படாத இடத்திற்கு அழைத்து செல்கின்றார். அங்கே கெடக்கூடிய தன்மையே இல்லாத அவ்வளவு நல்ல பொருட்கள்தான் உருவாகும். இங்கே அறிவியலில் எவ்வளவு பொருட்கள் உருவாகின்றன. அங்கும் கூட அறிவியல் கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு மிகவும் சுகம் தேவை. குழந்தைகளாகிய உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்தது என தந்தை சொல்கின்றார். பக்தி மார்க்கம் எப்போது தொடங்கியது, எவ்வளவு துக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்ற இந்த அனைத்து விஷயங்களும் இப்போது உங்கள் புத்தியில் உள்ளது. தேவதைகள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள் என சொல்லப்படுகின்றது. பிறகு அந்த கலைகள் எப்படி குறைந்தன? இப்போது எந்த கலையும் இல்லை. நிலவின் கலைகளும் அதாவது பிறைகள் கூட மெல்ல மெல்ல குறைந்தபடி செல்கின்றதல்லவா? இந்த உலகமும் கூட புதியதாக இருக்கும் போது அங்கே அனைத்து பொருட்களுமே சத்தோ பிரதானமாக முதல் தரமானதாக இருக்கும் என நீங்கள் அறிவீர்கள். பிறகு பழையதாக ஆகி கலைகள் குறைந்தபடி செல்கின்றன. இந்த லக்ஷ்மி நாராயணர் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள் அல்லவா? இப்போது தந்தை உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான
சத்திய நாராயணனின் கதையை சொல்லிக் கொடுக்கின்றார். இப்போது இரவாக உள்ளது, பிறகு பகல் ஆகின்றது. நீங்கள் சம்பூர்ணமாக ஆகின்றீர்கள் என்றால் உங்களுக்காக பிறகு சிருஷ்டியும் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். 5 தத்துவங்களும் கூட சத்தோ பிரதானமாக, அதாவது 16 கலைகளும் நிரம்பியதாக ஆகிவிடுகின்றன. ஆகையினால் உங்களுடைய சரீரமும் கூட இயற்கையிலேயே அழகாக இருக்கும், சத்தோ பிரதானமாக இருக்கும். இந்த முழு உலகமும் 16 கலைகள் நிரம்பியதாக ஆகிவிடும். இப்போது எந்த கலையும் இல்லை. பெரியவர்களிலும் பெரிய மனிதர்கள் அல்லது மகாத்மாக்கள் இருந்தாலும் தந்தையின் இந்த ஞானம் கிடைக்க அவர்கள் அதிர்ஷ்டத்திலேயே இல்லை. அவர்களுக்கு தமது சுபாவத்திலேயே கர்வம் இருக்கும். முயற்சியாளர்கள்தான். ஏழைகளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. இவ்வளவு உயர்ந்த தந்தை யாராவது பெரிய ராஜாவோ அல்லது தூய்மையான ரிஷி முதலானவர்களின் சரீரத்தில் வர வேண்டும் என சிலர் சொல்கின்றனர். சந்நியாசிகள் தூய்மையானவர்களாக தான் இருக்கின்றனர். தூய்மையான கன்யாக்களின் உடலில் வரலாம். நான் யாருக்குள் வருகின்றேன் என தந்தை வந்து புரிய வைக்கின்றார். 84 பிறவிகளை யார் எடுத்துள்ளாரோ அவரின் உடலில் வருகின்றேன். நான் வருவதில் ஒரு நாள் கூட குறையாது. கிருஷ்ணர் பிறந்தார் என்றால் அந்த சமயத்திலிருந்து 16 கலைகளில் நிறைந்தவராக ஆகின்றனர். பிறகு சத்தோ ரஜோ தமோவில் வருகின்றனர். அனைத்து பொருட்களும் முதலில் சத்தோ பிரதானமாக, பிறகு சத்தோ ரஜோ தமோவில் வருகின்றன. சத்தியுகத்திலும் கூட குழந்தை சத்தோ பிரதானமாக இருக்கிறது. வளர்ந்த பிறகு இந்த ஷரீரத்தை விடுத்து சத்தோ பிரதானமான குழந்தையாக ஆகின்றேன் என சொல்லும். குழந்தைகளாகிய உங்களுக்கு அவ்வளவு போதை இல்லை. குஷியின் எல்லை அதிகமாவதில்லை. நல்ல முயற்சி செய்பவர்களுக்கு குஷியின் எல்லை அதிகரித்தபடி செல்லும். முகம் கூட குஷி நிறைந்ததாக இருக்கும். முன்னே போக போக உங்களுக்கு காட்சிகள் தெரியும். எப்படி வீடு நெருங்கி நெருங்கி வீடு வாசல் முதலானவை நினைவுக்கு வருகின்றன அல்லவா? இதுவும் அப்படிதான். முயற்சி செய்ய செய்ய உங்களின் பலன் அருகாமையில் வரும். அருகாமையில் வரும்போது மேலும் அதிக காட்சிகள் தெரிந்தபடி இருக்கும். குஷியில் இருப்பீர்கள். தேர்ச்சி அடையாவிட்டால் அவர்கள் வெட்கப்பட்டுக் கொண்டு மூழ்கி இறக்கின்றனர். நீங்களும் கூட பிற்காலத்தில் வருந்த வேண்டியிருக்கும் என பாபா உங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தி விடுகின்றார். நாம் என்னவாக ஆகின்றோம் என்ற தன் எதிர்காலத்தின் காட்சியை காணப்போகின்றீர்கள். இந்தெந்த பாவ கர்மங்கள் செய்திருக்கின்றாய் என பாபா காட்டுவார். முழுமையாக படிக்கவில்லை, துரோகியாக ஆகினீர்கள், ஆகையினால் இந்த தண்டனை கிடைக்கிறது. அனைத்தும் காட்சியாக தெரியும். காட்சியை காட்டாமல் எப்படி தண்டனை கொடுப்பது? நீ இதை செய்தாய், அதற்கான தண்டனை இது என நீதிமன்றத்திலும் கூட சொல்கின்றனர். கர்மாத்தீத் நிலை அடையும் வரை ஏதாவது அடையாளம் இருந்து கொண்டிருக்கும். ஆத்மா தூய்மையடைந்து விட்டால் பிறகு ஷரீரத்தை விட வேண்டி இருக்கும். இங்கே இருக்க முடியாது. அந்த நிலையை நீங்கள் தாரணை செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் திரும்ப சென்று பிறகு புதிய உலகத்தில் வருவதற்கான ஏற்பாடு செய்கிறீர்கள். நாம் விரைவில் செல்வோம், விரைவில் வருவோம் என்பதே உங்களின் முயற்சியாக உள்ளது. குழந்தைகளை விளையாட்டில் ஓட வைக்கின்றனர் அல்லவா? இலக்கை சென்று தொட்டுவிட்டு பிறகு திரும்பி வர வேண்டும். நீங்களும் கூட விரைந்து செல்ல வேண்டும். பிறகு முதல் நம்பரில் புதிய உலகில் வர வேண்டும். ஆக இது உங்களின் ஓட்டப்பந்தயமாகும். பள்ளியில் கூட ஓட்டப்பந்தயம் நடக்கின்றன அல்லவா? இது உங்களுடைய இல்லற மார்க்கம். முதலில் உங்களுடையது
தூய்மையான இல்லற தர்மமாக இருந்தது. இப்போது விஷமாக உள்ளது. பிறகு நிர்விகார உலகமாக ஆகப் போகிறது. இந்த விஷயங்களை நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றாலும் கூட மிகவும் குஷியாக இருக்கும். நாம் தான் ராஜ்யத்தை பெறுகின்றோம், பிறகு இழக்கின்றோம். கதாநாயகன் நாயகி என சொல்கின்றனர் அல்லவா? வைரத்தை போன்ற பிறவி எடுத்து பிறகு சோழி போன்ற பிறவியில் வருகிறோம். இப்போது தந்தை சொல்கின்றார், நீங்கள் சோழிகளுக்கு பின்னால் நேரத்தை வீணாக்காதீர்கள். நானும் நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருந்தேன் என இவரும், அதாவது பிரம்மாவும் கூறுகின்றார். அப்போது எனக்கும் கூட நீ இப்போது என்னுடையவனாக ஆகி இந்த ஆன்மீக தொழிலை செய் என சொன்னார். எனவே அனைத்தும் விட்டுவிட்டேன். பணத்தை வீசி எறிய மாட்டார்கள். பணம் பயன்படும். பணம் இல்லாமல் வீடு முதலானவை எப்படி கிடைக்கும்? முன்னே செல்ல செல்ல பெரிய பெரிய செல்வந்தர்கள் வருவார்கள். உங்களுக்கு உதவி செய்தபடி இருப்பார்கள். ஒரு நாள் நீங்கள் பெரிய பெரிய கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் கூட சென்று இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது என சொற்பொழிவாற்ற வேண்டியிருக்கும். முதலில் இருந்து கடைசி வரை சரித்திரம் மீண்டும் நடக்கும். தங்க யுகத்திலிருந்து தொடங்கி இரும்பு யுகம் வரை சிருஷ்டியின் வரலாறு, புவியியல் நாங்கள் சொல்ல முடியும். நடத்தைகள் பற்றி நீங்கள் நிறைய புரிய வைக்க வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணரின் மகிமையை சொல்லுங்கள். பாரதம் எவ்வளவு தூய்மையாக இருந்தது. தெய்வீக குணங்கள் இருந்தன. இப்போது விஷம் நிறைந்த குணங்கள் இருக்கின்றன. சக்கரம் கண்டிப்பாக திரும்பவும் சுற்றும். நாங்கள் உலகின் வரலாறு, புவியியல் குறித்து சொல்ல முடியும். அங்கே செல்வதற்கும் கூட நல்ல நல்லவர்கள் தேவை. தியோசாபிக்கல் சொசைட்டி இருக்கின்றதல்லவா? அங்கு சென்று சொற்பொழிவாற்றுங்கள். கிருஷ்ணர் தேவதையாக இருந்தார். சத்யுகத்தில் இருந்தார். முதலில் ஸ்ரீ கிருஷ்ணர், பிறகு நாராயணராக ஆகின்றார். நாங்கள் உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் கதை சொல்கின்றோம். அதனை வேறு யாரும் சொல்ல முடியாது. இந்த தலைப்பு எவ்வளவு பெரியது. புத்திசாலிகள் சொற்பொழிவாற்ற வேண்டும். நாம் உலகின் எஜமானராக ஆகின்றோம் என நீங்கள் உள்ளத்தில் உணர்கிறீர்கள். எவ்வளவு குஷி ஏற்பட வேண்டும். உள்ளுக்குள் இதை சிந்தித்தீர்கள் என்றால் பிறகு உங்களுக்கு உலகில் வேறு எதிலும் நாட்டம் இருக்காது. இங்கே நீங்கள் வருவதே பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் உலகின் எஜமானர் ஆவதற்காக. உலகம் என்பது இந்த உலகத்தை தான் குறிக்கிறது. பிரம்மலோகத்தையோ சூக்ஷ்ம வதனத்தையோ உலகம் என சொல்ல மாட்டோம். நான் உலகின் எஜமானர் ஆவதில்லை என தந்தை சொல்கின்றார். குழந்தைகளாகிய உங்களை இந்த உலகின் எஜமானர்களாக ஆக்குகின்றேன். எவ்வளவு ஆழமான விஷயங்கள். உங்களை உலகின் எஜமானராக ஆக்குகின்றேன். பிறகு நீங்கள் மாயைக்கு அடிமையாகி விடுகிறீர்கள். இங்கே முன்னால் நினைவில் அமர வைத்தீர்களானால் அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும். ஆத்ம அபிமானி ஆகி அமருங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். 5 நிமிடங்களுக்கு பிறகு சொல்லுங்கள். உங்களுடைய நினைவு யாத்திரை நடக்கிறதல்லவா? காரணம், பலரின் புத்தி வெளியில் சென்று விடுகிறது. ஆகையால் 5-10 நிமிடங்களுக்கு ஒரு முறை நினைவூட்டுங்கள். தன்னை ஆத்மா என புரிந்து அமர்ந்திருக்கிறீர்களா? தந்தையை நினைவு செய்கிறீர்களா? அப்போது தன் மீதும் கவனம் இருக்கும். பாபா இந்த யுக்திகளை எல்லாம் சொல்கின்றார். அடிக்கடி நினைவூட்டுங்கள். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு சிவ் பாபாவை நினைவு செய்தீர்களா? அப்போது யாருடைய புத்தியாவது அலைந்து கொண்டிருந்தால் அது நின்று போகும். அடிக்கடி இந்த நினைவை கொடுக்க வேண்டும். பாபாவின் நினைவின் மூலம் நீங்கள் அக்கறைக்கு சென்று விடுவீர்கள். படகோட்டியே, என் படகை கரை சேர்த்து விடுங்கள்
என பாடவும் செய்கின்றனர். ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. முக்தி தாமத்திற்கு செல்வதற்காக அரை கல்பம் பக்தி செய்தீர்கள். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். நீங்கள் யோகத்தில் அமருவதே பாவங்களை அழிப்பதற்காக எனும்போது பாவம் செய்யக்கூடாது. இல்லாவிட்டால் பிறகு பாவங்கள் தங்கிவிடும். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பது முதல் நம்பர் முயற்சியாகும். இப்படியாக எச்சரிக்கை கொடுத்தபடி இருந்தீர்கள் என்றால் தன் மீது கூட கவனம் இருக்கும். தன்னையும் எச்சரித்துக் கொள்ள வேண்டும். தானும் நினைவில் அமர்ந்தால் பிறரையும் அமர வைக்கலாம். நாம் ஆத்மாக்கள் நம் வீட்டிற்கு செல்கின்றோம். பிறகு வந்து ராஜ்யம் செய்வோம். தன்னை ஷரீரம் என புரிந்து கொள்வது கூட ஒரு கடுமையான வியாதியாகும். ஆகையால்தான் அனைவரும் பாதாளத்தில் விழுந்துவிட்டனர். அவர்களை மீட்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தனது நேரத்தை ஆன்மீக வியாபாரத்தில் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். வைரத்திற்கு சமமான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். தன்னை எச்சரித்தபடி இருக்க வேண்டும். ஷரீரம் என புரிந்து கொள்ளக்கூடாது. கடுமையான வியாதியிலிருந்து விடுபடக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, ஒருபோதும் மாயைக்கு அடிமையாக கூடாது. நான் ஆத்மா என உள்ளுக்குள் சிந்தித்தபடி இருக்க வேண்டும். நாம் இச்சைக்காரனிலிருந்து இளவரசனாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்ற குஷி இருக்க வேண்டும். வரதானம். அனுபவங்களின் ஆழம் என்ற ஆராய்ச்சி கூடத்தில் இருந்து கொண்டு புதிய ஆராய்ச்சி செய்யக்கூடிய உள்நோக்கு முகம் உடையவர் ஆகுக. அனுபவங்களின் ஆழம் என்ற ஆராய்ச்சி கூடத்தில் இருந்து கொண்டு புதிய ஆராய்ச்சி செய்யக்கூடிய உள்நோக்கு முகம் உடையவர் ஆகுக. விளக்கம். எப்பொழுது தனக்குள் அனைத்து அனுபவங்களும் பிரத்யக்ஷமாகுமோ அப்பொழுதே பிரத்யக்ஷதா ஏற்படும். இதற்காக உள்நோக்கு முகமுடையவர் ஆகி நினைவு யாத்திரை மற்றும் ஒவ்வொரு பிராப்தியின் ஆழத்தில் சென்று ஆராய்ச்சி செய்யுங்கள். சங்கல்பத்தை தாரணை செய்யுங்கள். மேலும் பிறகு என்ன சங்கல்பம் செய்யப்பட்டதோ அது வெற்றியானதா அல்லது இல்லையா என்ற அதனுடைய பின் விளைவு மற்றும் வெற்றியை பாருங்கள். இவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு விசேஷமான அன்பில் மூழ்கி இந்த உலகில் இருந்து கடந்து விடுபட்டு இருக்கின்றார்கள் என்ற உணர்வு ஏற்படும் வண்ணம் இப்பேற்பட்ட அனுபவங்களுடைய ஆழத்தின் ஆராய்ச்சி கூடத்தில் இருங்கள். கர்மம் செய்து கொண்டே யோகத்தின் சக்திசாலி நினைவில் இருப்பதற்கான பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். எவ்வாறு பேச்சில் வருவதற்கான பயிற்சி உள்ளதோ அதுபோல் ஆன்மீக தன்மையில் இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். ஸ்லோகன். திருப்தி என்ற ஆசனத்தில் அமர்ந்து பிரச்சனைகளின் விளையாட்டை பார்ப்பவர்கள்தான் திருப்தி மணி ஆவார்கள். திருப்தி என்ற ஆசனத்தில் அமர்ந்து பிரச்சனைகளின் விளையாட்டை பார்ப்பவர்கள்தான் திருப்தி மணி ஆவார்கள். அவ்யக்த சமிக்கை. அஷரீரி அல்லது விதேகி ஸ்திதியின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். எவ்வாறு ஹட்டயோகியால் தன்னுடைய சுவாசத்தை எவ்வளவு நேரம் விரும்புகின்றாரோ அவ்வளவு நேரம் நிறுத்த முடியும். சகஜ யோகி, இயல்பான யோகி, சதா யோகி, கர்ம யோகி, சிரேஷ்ட யோகியாகிய நீங்கள் தங்களுடைய சங்கல்பத்தை, சுவாசத்தை
பிராணேஸ்வர் தந்தையினுடைய ஞானத்தின் ஆதாரத்தில் என்ன சங்கல்பம், எப்பேற்பட்ட சங்கல்பத்தை எவ்வளவு நேரம் கொண்டு வர விரும்புகிறீர்களோ அவ்வளவு நேரம் அதே சங்கல்பத்தில் நிலைத்து விடுங்கள். இப்பொழுது சுத்த சங்கல்பத்தில் மூழ்கிவிடுங்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒருவருடைய அன்பு, அதாவது ஒரே ஒரு தந்தையுடனான சந்திப்பினுடைய அஷரீரி ஆகுவதற்கான ஒரே சுத்த சங்கல்பத்தில் நிலைத்து விடுங்கள். ஓம் சாந்தி.